என்னுடைய பழைய டிஷர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரியான பழைய துணிகளை நம்ம தூக்கி போடாமல் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு இதனுடைய கைப்பகுதியையும் கழுத்து பகுதியையும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிவிட்டு அந்த கைப்பகுதியையும் கழுத்து பகுதியையும் ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த டிஷர்ட்டுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு குழந்தைங்களுடைய டிஷர்ட்டுன்னு இல்லைங்க, பெரியவங்களுடைய டிஷர்ட் கூட பழசு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதனுடைய பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 2 லேயர்லையுமே இருக்கிற மாதிரி கட் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து பிடிச்சு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரப்பர் பேண்டோ இல்லை ஒரு கயிறோ வந்து போட்டு டைட்டாக வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த முடிச்சு வந்து உள் பக்கமாக இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு இதை வந்து ஒரு சூப்பரான பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஷாப்பிங் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்குறதுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கையில் பிடிச்சு தூக்கிட்டு போகவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக சாஃப்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி பெரிய டிஷர்ட்லையும் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட்லாம் போகும்போது கூட இந்த மாதிரி பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனால் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.